வச்சா அது கிரீடம் ஒண்ணு உருவாக்கு ஒன்ன குத்தி உலகமே ஒரு ஆனந்தம் அடையுமே திருப்பி அடிக்கும் போதுதான் யாரு நீன்னு புரியுமே It's time to give it back to mommy இது திருப்பி கொடுக்கும் நேரம் mommy It's time to give it back to mommy இது திருப்பி கொடுக்கும் நேரம் mommy Non, comme t'avais extérieur, ben tu reprends un. D'accord. 3, 2, Attends, non. 2, 1. 3, 2, 1. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம ஒரு ஃபென்டாஸ்டிக் வியூவில் இருக்கிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பின்னாடி வந்துட்டு மொத்த லியோன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ரிவர் போகுது பார்த்தீங்களா, இந்த ரிவர் வந்துட்டு ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரெல்லாம் பக்கத்தில் இன்னொரு ரிவர் போகுது, அது பேர் வந்து சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மிகப்பெரிய நதி வந்துட்டு இப்போ லியோன்ற சிட்டிக்குள்ளே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபென்டாஸ்டிக் மார்வலஸ் வியூ வந்துட்டு நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃப்ராங்க்ஷமாக நான் சொல்கிறேன், அதாவது ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது எந்த வித தயக்கமும் இல்லாமல் லியோ வந்து பார்த்துட்டு போங்க. ரொம்ப அருமையாக சூப்பரான வியூவில் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க. குறிப்பாக ரகுவையாஷை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இது வந்து உண்மையிலே ஒரு ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரிப்பு, பட் ரொம்ப முக்கியமான ட்ரிப்பும் கூட. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பஸ்லிக்கா அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ பேராலயத்தில் தான் நான் இப்போ இருக்கிறேன். அது எங்கே சுச்சுவேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னாக்கா, ஓல்டு லியோன் இது பேர். பிரெஞ்சில் வந்து வியோ லியோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பாரிஸ் மாதிரி, எப்படி பிரான்ஸ்ல வந்து பாரிஸ் எப்படி ஒரு பிரதானமான சிட்டியா இருக்குதோ அதே மாதிரி வந்துட்டு லியோன்றது வந்து ஒரு முக்கியமான ஒரு சிட்டி. அது அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கிறேன். நான் இது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ட்ரிப்பாக இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்பவே சூப்பரான ட்ரிப்பு. இந்த இடத்துக்கு பேர் வந்து, அதாவது ஓல்டு லியோன்ல ஃபுர்வியர் அப்படின்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இதுல வந்து ஒரு முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, வேர்ல்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பஸ்லிக்கால இருக்கக்கூடிய அதனுடைய சுரூபம் இருக்கும் இல்லையா, மாதாவுடைய சுரூபம், அதெல்லாமே இங்க வந்து வச்சிருக்காங்க உள்ள. இதுல ரொம்ப இன்னும் ஸ்பெஷலா என்ன சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வேளாங்கண்ணி மாதா இருக்கு பாத்தீங்களா, இந்தியாவிலேயே வேளாங்கண்ணி மாதாவுடைய சுரூபம் வந்துட்டு உள்ள வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு, அதே மாதிரி வந்து இட்டாலியில இருந்து, அதுக்கப்புறம் ஆப்பிரிக்காவில இருந்து, சில நாட்டுல இருந்தெல்லாம் கொண்டு வந்து இங்க வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பழமையான ஒரு இடம் இது. குறிப்பா பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் அப்படி இல்லைன்னாக்கா அக்டோபர் மாசத்துல வந்துட்டு ஒரு தேர் பவனி நடக்கும். அந்த தேர் பவனி நடக்கும்போது இப்ப நான் என்ன சுத்தி பாக்குற அத்தனை இடத்துலயும் பாத்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய ஒரு கிரௌட் இருக்கும், மிகப்பெரிய ஒரு தேர் திருவிழா நடக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு இடம் இது. நீங்க அடுத்த தடவை வந்துட்டு கண்டிப்பா ஓல்டு லியோன் வரீங்க அப்படின்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாம கண்டிப்பா வந்து பாருங்க. மாதாவுடைய அருளை வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் பிளஸிங் கிடைக்கும். உங்க சார்பா, குறிப்பா தமிழ் நேயர்கள் சார்பாகவும் ரகுவையார் சார்பாகவும் உங்களுக்காக நான் மாதா கிட்ட இன்னைக்கு வேண்டிக்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ள மாதாவை பார்க்க போறோம். போலாமா? வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நான் குறிப்பா டிசம்பர் மாசத்துல பாத்தீங்கன்னா, இல்ல 8th 9th அந்த மாதிரி டைம்ல வந்து இங்க வந்து ஃபேட் த லுமியர் சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் வந்துட்டு அதாவது லைட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி. நம்ம ஊர்ல தீபாவளி செலிப்ரேட் பண்ணுவாங்க, கார்த்திகை தீபம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலர்ல வந்து ஒரு கேண்டில் மாதிரி பெருசா இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் லைட்ஸ் தான். அது வந்துட்டு டிசம்பர் மாசத்துல 8 or 9th அந்த டைம்ல வந்துட்டு இவங்க வந்து இலுமினேட் பண்ணுவாங்க. அப்படி இலுமினேட் பண்றது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் த லியோன்ற இந்த சிட்டி இருக்கு பாத்தீங்களா, பெரிய சிட்டி இது. அந்த சிட்டி ஃபுல்லாவே எல்லார் வீட்லயும் வந்துட்டு கேண்டில வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. அதாவது ஃபேட் த லுமியர் சொல்லுவாங்க, லைட் ஆஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி. அதை எல்லாருமே அவங்க வீட்டுல வந்து ஒரு சின்ன சின்ன கேண்டில ஏற்றி வச்சுட்டு, எப்படி நம்ம வந்து கார்த்திகை தீபத்துல நம்ம வீட்டுல வந்து அகல் ஏற்றுற மாதிரி இங்க வந்து இது பண்ணுவாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும், அதுவும் குறிப்பா டிசம்பர் மாசத்துல. ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க லியோன் பார்க்கணும்னா பெஸ்ட் டைம் அப்படின்னா டிசம்பர் மாசம் ரொம்ப நல்ல டைம். குறிப்பா நீங்க அந்த அந்த வெள்ளை கலர்ல இருக்கு பாத்தீங்கன்னா, அது தெரியும் உங்களுக்கு. அதுதான் வந்து அந்த டைம் ஃபுல்லா வந்து ஏற்றி வச்சிருப்பாங்க. ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கும். அடுத்த டைம் உங்களுக்கு வர ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மிஸ் பண்ணாம வந்து பாருங்க. வாங்க கண்டினியூ பண்ணலாம்.
ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ரொம்பவே முக்கியமான இடத்துல நிற்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த ஃபுர்வியர் கோயில் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கோயிலில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதாவது அன்னை வேளாங்கண்ணி மாதா வந்து இந்தியாவிலேயே வந்து அவங்க சுரூபம் வச்சுருக்க அந்த இடத்துக்கு தான் நான் போய் பார்க்க போகிறேன். அதுவும் குறிப்பாக நீங்கள் பார்த்தா ஷாக் ஆகிடுவீங்க. எஸ்பெஷலி அவங்க தமிழில் எழுதியிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே அன்னை வேளாங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் எழுதியிருக்காங்க. இது நம்ம தமிழர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்பவே சிறப்பான ஒரு செய்தி. இது ஒரு சின்ன ப்ரேயர். நானும் வந்து மாதாவுடைய பிளெஸிங்ஸ் வாங்கலான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் மேலே அப்படி பார்த்தீங்கன்னாக்கா மரியே வாழ்க அப்படின்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது தமிழுக்கும் அதுவும் இந்தியாவுக்கும் நம்மளுடைய தொன்மையான மொழிக்கும் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு சான்று இது. ஃப்ரான்ஸில் எஸ்பெஷலி லியோன்ற இடத்துல தமிழுக்கு இம்மாம் பெரிய அங்கீகாரம். அதுவும் நம்ம மாதாவுக்கு பார்த்தீங்கன்னா எம்மாம் பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது அடுத்த தடவை நீங்கள் டெஃபினட்டாக சொல்கிறேன், மிஸ் பண்ணாமல் வந்துட்டு லியோன் வந்தீங்கன்னா, அதாவது ஓல்டு லியோன் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சுரூபங்களையும் இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து மறக்காமல் மாதாவுடைய பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போங்க. நீங்கள் எந்த உலகத்துக்கு போக முடியலனாலும் இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருடைய பிளெஸிங்ஸ் வாங்கின மாதிரி சமம் அது. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஹாய் கைஸ், ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு லியோன்னு சொல்லுவாங்க, அதாவது ஓல்டு லியோன். ஓகேங்களா, மிகவே பழமையான ஒரு லியோன் இந்த லியோன். இந்த இடத்துக்கு வந்துக்கிறோம். நான் பின்னாடி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மியூசியம் இருக்குது. மிகவும் அதாவது ரோமானியர்கள் அதிகமாக வாழ்ந்த இடம் இந்த இடம். அவங்களுடைய மியூசியம் தான் இங்கே வந்து நிறுவப்பட்டிருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400-500 ஈவன் வந்து ஒரு 1000 இயர்ஸ் பிஃபோர் போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. உங்களுக்கு பார்த்தா கூட தெரியும். அந்த ஈவன் வந்து அந்த ஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது மக்கள் உட்காந்து ஒரு வேடிக்கை பார்க்குற மாதிரி இடமா, இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பெக்டாக்கல் மாதிரி நடக்கிற இடம் மாதிரி அந்த மாதிரி தெரியுது என்னுடைய பார்வைக்கு. இது வந்து உண்மையிலே ஒரு 1000 வருஷத்துக்கு எனக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ரோமானியர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அது வந்து காமிக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குல்ல. நீங்கள் அடுத்த தடவை வந்தீங்கன்னாக்கா நம்ம மாதா கோயில் வந்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே பக்கத்தில் தான் இருக்குது. பஸ்லிக்கா பக்கத்தில் தான் இருக்குது ஃபுர்வியரில். ஸோ அதுக்கு ரொம்ப நியர்பை. ஜஸ்ட் ஈவன் 2-3 மினிட்ஸ் கூட ஆகாது. டெஃபினட்டாக வந்து இந்த இடத்தையும் வந்து பாருங்கள். தேங்க்யூ.